ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த புதியதொரு வாரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் இந்த புதிய மாதத்தை காண செய்திருக்கின்றார். இந்த ஆண்டில் 9 மாதத்தை முடித்து இந்த 10ஆம் மாதத்துக்குள் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகள் அனைத்தையும் சந்தித்து நம்மை அழகாய் நடத்தி வந்திருக்கின்றார். 9 மாதமும் நானா இதை கடந்து வந்தேன் என்று சொல்லத்தக்க விதத்தில் ஆண்டவர் வழிநடத்தி நம் தேவைகளை சந்தித்து இந்த புதிய மாதத்துக்குள் நம்மை அடியெடுக்க அவர் கிருபை பாராட்டி இருக்கின்றார். இறைவனுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகின்றேன். இந்த மாதம் நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தையின் தலைப்பு என்னதென்றால், பனி போல இருப்பார். ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த மாதத்தில் பனி போல செயல்படக்கூடியவராக இருக்கின்றார். இந்த அக்டோபர் மாதம் நம் எல்லோருக்குமே ஆண்டவருடைய கரம் பனியை போல செயல்படக்கூடிய மாதமாக இருக்கும். இதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஓசேயா அதிகாரம் 14 இறைவார்த்தை 5. நான் இஸ்ரேலுக்கு பனி போல் இருப்பேன், அவன் லீலி போல் மலருவான், லெபனோன் மரம் போல் வேரூன்றி நிற்பான். ஆண்டவர் நமக்கு இந்த மாதம் கொடுத்த வாக்குத்தத்தம், நான் உனக்கு பனியை போல செயலாற்றுவேன் என்று. பனி என்பது ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளமாக இருக்கின்றது. நோவாவின் காலத்திற்கு முன்பு பனிதான் இந்த பூமியை நனைத்து செடி கொடிகள் எல்லாவற்றையும் வளர்த்தன. இந்த பனி என்பது செழிப்பிற்கான அடையாளமாய் தோன்றுகின்றது. ஆவியானவரின் அடையாளமாகவும் இந்த பனி செயல்படுகின்றது. வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை இறைவன் வழிநடத்தி வந்தபோது அதிகாலையில் மன்னாவை அவர்களுக்கு கொடுத்தார். அந்த மன்னாவை பனிக்குள் வைத்துதான் கொடுத்தார். ஏனென்றால் அந்த மன்னா மல்லி அளவு சிறியதாகவும் தேனிட்ட பணியாரம் போலும் ருசி உள்ளதாக இருந்தது. விடுதலை பயணம் அதிகாரம் 16 இறைவார்த்தை 31 பார்க்கின்றோம். அந்த கொத்தமல்லி போன்று வெண்ணிறமாயும் தேன் கலந்தாக்கிய பணியாரம் போன்றும் சுவையும் இருந்ததாம். அப்பேற்பட்ட மன்னாவைத்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இறைவன் உணவாக கொடுத்தார். இந்த மன்னா இறை தூதர்கள் சாப்பிடும் உணவாக இருந்தது. அந்த மன்னா தூசி ஏதும் படிந்துவிடக் கூடாது என்பதற்காக இறைவன் அதை பனியில் வைத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உணவாக கொடுத்தார். தொடக்க நூல் அதிகாரம் 27 இறைவார்த்தை 28 பார்க்கின்றோம். ஈசாக்கு யாக்கோபை ஆசிர்வதித்த போது சொன்ன வார்த்தைகள் இது: வானத்தின் பனித்துளியும் மண்ணின் செழுமையும் மிகுந்த தானியமும் திராட்சை ரசமும் கடவுள் உனக்கு வழங்குவாராக. வானின் பனித்துளி இந்த பூமியை நனைக்கும் போது இதோ இந்த மண்ணில் இருக்கக்கூடிய எல்லா வறட்சிகள் நீங்கி செழுமையாய் அது மாறி மிகுந்த வளமையையும் மிகுந்த ஆசீர்வாதத்தையும் கொடுப்பதாக என்று இந்த வார்த்தை நமக்கு விளக்கமாய் கூறுகின்றது. வானத்தின் பனி ஆசீர்வாதத்தின் அடையாளம். வானத்தின் பனி எல்லாவற்றையும் நனைத்து வறட்சியும் வெறுமையையும் அகற்றுகின்றது. அது செழிப்பையும் கொழுமையையும் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஓசேயா அதிகாரம் 14 இறைவார்த்தை 5 இதில் ஆண்டவர் இவ்வாறாய் கூறுகின்றார்: இஸ்ரேலுக்கு நான் பனி போல இருப்பேன் என்று. இறைவன் தன்னுடைய மக்களுக்கு பனியை போல் இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். அவர் தம்முடைய மக்களுடைய வாழ்க்கையில் பனி போல வரும்போது நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய வனாந்தரம் எல்லாம் மாறி லீலி போல நம்முடைய வாழ்க்கை மலருமாம். ஆமேன். லீலி மலரின் தனித்தன்மை என்ன? இந்த லீலி பூக்கள் பெரும்பாலும் நட்சத்திர வடிவத்தை கொண்டிருக்கின்றது. அது அவற்றின் தனித்துவமாக அழகாக தோன்றுகின்றது. இந்த மலர் கம்பீரமான தோற்றத்தை கொண்டதாம். சுமார் 110 120 வகையான லீலிகள் உள்ளன. இந்த மலர் நீண்ட காலம் பூக்கக்கூடிய மலராக இருக்கின்றது. லீலி பூக்கள் தூய்மையின் அடையாளமாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஒரு மரியாதையின் அடையாளமாகவும் கருதப்படுகின்றது. ஆம் பிரியமானவர்களே, அப்பேற்பட்ட லீலி மலர் போலத்தான் நாம் இந்த மாதத்தில் மலரப் போகின்றோம் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். லெபனோனின் மரம் போல நாம் வேரூன்றி நிற்போமாம். லெபனோனின் மரம், இந்த மரம் அதிக நறுமணத்தன்மை உடையது, உறுதியானது, வலிமை உடையது, உயரமானது. இந்த மரம் சாலமோன் ராஜா ஆண்டவருடைய ஆலயத்தை கட்ட பயன்படுத்திய மரம். இதனுடைய தனித்துவம்
பூச்சி பிடிக்காத ஒரு மரமாம். இன்செக்ட் ரெசிஸ்டன்ஸ் வுட். லெபனோன் மரம் போல் வேரூன்றி நிற்போம் என்பது எதை குறிக்கின்றது? காற்றடித்தாலும் புயல் வீசினாலும் எப்படிப்பட்ட பாதிப்பு வந்தாலும் நாம் அசைக்கப்படுவதில்லை. அவன் உறுதியாய் நிற்கும்படி அவனுடைய வேர்கள் ஆழமாயிருக்கும். அவனுடைய வேர்கள் ஆழமாய் நிற்கும் போது எந்த ஒரு விஷயமும், எந்த ஒரு பிரச்சனையும், போராட்டமும் அவனை அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் யாருக்கு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிடைக்கும் என்று ஆண்டவர் கூறுகின்றார். ஓசேயா அதிகாரம் 14 இறைவார்த்தை 1. இஸ்ரவேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சியுற்றாய். உன் தீச்செயலை விட்டு, கெட்ட நடத்தையை விட்டு, வேசித்தனத்தை விட்டு, வேஷம் தரித்த வாழ்வை விட்டு ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து திரும்பி வந்தால் நிச்சயமாக இறைவன் சொன்ன இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் நீ பெற்றுக் கொள்ளுவாய். பாவிகளுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிடைப்பதில்லை. எப்போது ஒரு மனிதன் பாவமான வாழ்வை விட்டு தன்னுடைய மனம் மாறி இறைவன் பால் திரும்பும் போதுதான் அவன் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுகின்றான். இந்த நாளில் நாமும் நம்முடைய தீமையான காரியத்தை விட்டு, கெட்ட நடத்தையை விட்டு, வேஷம் தரித்த வாழ்வை விட்டு ஆண்டவர் பால் திரும்பும் போதுதான் நிச்சயமாக இறைவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை லெபனோன் மரம் போல வேரூன்றி நிற்க செய்யக்கூடியவராக இருக்கின்றார். இந்த மாதம் ஆண்டவர் உங்கள் வாழ்வில் உள்ள வனாந்தரம் போல் இருக்கும் காரியத்தையும் வறட்சியான பாதைகளை எல்லாம் மாற்றக்கூடியவராக இருக்கின்றார். எப்படி நான் செயல்படுத்த போகிறேன், எப்படி நடக்க போகின்றது, நான் எப்படி எதிர்கொண்டு நிற்க போகின்றேன் என்று பயத்தோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை இதுதான். நான் உன் வாழ்வில் இந்த மாதத்தில் பனி போல செயல்பட போகிறேன். இதோ நீ லீலி மலர் போல மலருவாய், லெபனோன் மரம் போல் நிலைத்திருப்பாய் என்று ஆண்டவர் திட்டவட்டமாக இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்கின்றார். ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த நாளில் கலக்கத்தோடு, பயத்தோடு, எதிர்கொள்ள முடியாத பாரத்தோடு இருக்கலாம். இழப்புகளையும் வறண்ட நிலங்களையும் பார்த்த வண்ணமாய் இருக்கலாம். இறைவன் சொல்கின்றார், இதோ உன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தளர்ச்சிகள், சோர்வுகள், இழப்புகள், ஏமாற்றங்கள், வறட்சிகள் எல்லாவற்றையும் நான் என்னுடைய பணியால் மாற்றப் போகிறேன். நீ லீலி போல மலரப் போகிறாய், லெபனோன் மரம் போல் அசைவுறாமல் நிலைத்திருக்க போகிறாய் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். இந்த வாக்கு தத்தத்தை நம்பினவர்களாய், அதை நிச்சயமாய் பெற்றுக் கொண்டவர்களாய் இந்த மாதத்தில் அடியெடுத்து வைப்போம். இறைவன் எல்லா வறண்ட சூழ்நிலையில் செயல்படுவார், நம்மை கம்பீரமாய் நடத்துவார். ஆமேன். காட் பிளஸ் யூ. கண்களை மூடி செபிப்போமா? அன்பே உருவான இறைவா, அருமையான வாக்கு தத்தத்தை கொடுத்து இந்த மாதம் பனி போல செயல்படுவேன் என்று நீர் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி. வறண்ட காரியத்திலும் வனாந்தரம் போல இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலையும் என் தேவன் மாற்ற போவதற்காக நன்றி. பயப்படுகின்ற ஒவ்வொன்றையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். எல்லாவற்றையும் மாற்றி உமது பிள்ளைகளை இந்த மாதம் கம்பீரமாய் நடத்துவீராக. லெபனோன் மரம் போல நாங்கள் ஒவ்வொருவரும் வேரூன்றி நிற்க, அசைக்கப்படாதபடி நிலைத்து செயல்பட எங்களோடு நீர் பனி போல செயல்படுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அப்படியே நீர் செயல்பட போவதற்காக நன்றி. எல்லா இடத்திலும் லீலி போல நாங்கள் மலரக்கூடியவர்களாய் இருப்போம். செழிப்பின் நாட்களை இந்த மாதம் நீர் எங்கள் வாழ்க்கையில் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஜெபங்கள் அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம். உயிருள்ள தகப்பனே, ஆமேன். காட் பிளஸ் யூ. ஹேவ் a blessed month. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவே, கைவிட மாட்டேன் என்றே நான் வரவிடும் அறிகுறி தோன்றும் வாய்க்காலாய் வருபவரே, நான் வரவிடும் அறிகுறி தோன்றும் வாய்க்காலாய் வருபவரே. ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை, சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே.